சிறை செல்லும் 3 திமுக எக்ஸ் மினிஸ்டர்ஸ், ஆட்டத்தை தொடங்கிய முதல்வர் விஜய். சுற்றி வளைக்கப்படும் சபரீசன். தமிழ்நாட்டின் மொத்த கஜானாவையும் காலி செய்து மொட்டையடித்து விட்டு சென்றிருக்கிறது திமுக அரசு என்கிற குற்றச்சாட்டு புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்து விமர்சனமாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் டாஸ்மாகில் இருந்து மட்டும் வருடத்திற்கு சுமார் 3 லட்சம் கோடி வருமானம். மேலும் மத்திய அரசிடம் இருந்து கடந்த 5 வருடங்களில் பல லட்சம் கோடி கடன். இது மட்டுமல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பல ஊழல்களை புரிந்த திமுக அரசுக்கு வந்த வருவாயை என்னதான் செய்தது என்கிற கேள்விக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் அதிரடியான நடவடிக்கையின் மூலம் மக்களுக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த மாதம் முதல் வாரத்தில் டெல்லி செல்ல இருக்கும் முதல்வர் விஜய் அங்கே மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கிறார். குறிப்பாக பிரதமரை தனியாக சந்தித்து பேச இருக்கிறார். அப்போது கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் மத்திய அரசு திமுக அரசாங்கத்திற்கு கொடுத்த நிதி எவ்வளவு என்பதை புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் முதல்வர் விஜயிடம் மத்திய அரசு தரப்பில் இருந்து சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இதில் எவ்வளவு முறைகேடுகளை திமுக அரசு செய்திருக்கும் என்பதை கண்டுபிடிக்க ஏதுவாக இதை மத்திய அரசும் மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கும் விஜய் தலைமையிலான அரசும் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.